என் பேச்ச மீறி அவ கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து பொங்கல் வச்சது, இப்ப போய் தாலி பிரிச்சு போட்டுக்கிட்டது வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்கு. இன்னும் புதுசா வாழ என்ன இருக்குன்னு கேக்குறேன். அது எப்படிமா? கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு புருஷன் ஒரு பக்கமும் பொண்டாட்டி வேற பக்கமும் இருந்தா அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒரு வாழ்க்கை நான் சொல்றீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? 2 பேருக்கும் தனியா வீடு எடுத்து கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா தனி குடுத்தனம் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்க சொல்றீங்களா? குடும்பம்னா வீட்ல பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து வாழ்றது தானே. அன்பும் ஆனந்தியும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். அதுக்கு அவங்க இங்க இந்த வீட்ல தான் வாழணும். அது நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். வெளிய போங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேச தேவையில்ல. வெளியில போங்கன்னு சொன்னேன். அம்மா, மேடம் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஆனந்தி அண்ணி கழுத்துல அண்ணா தாலி கட்டியிருக்காரு. அவங்க இங்க வாழ்றதுதான் கரெக்ட். ஏய், ஒரு அற விட்ட பல்ல மொத்தமும் செதறிடும். வாய மூடிக்கிட்டு நில்லு. இந்த விஷயத்துல சரி தப்புன்னு பேசுறதுக்கு நீ ஆள் இல்ல.